சுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். மூன்றாவது நாளாக இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை கற்று வருகிறோம். சிலர் கடந்த 2 நாட்கள் வந்திருந்தீர்கள், சிலர் இன்றைக்குத்தான் வந்திருக்கிறீர்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த 3 நாள் கூட்டங்களும் நோர்வேயில் உள்ள பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பின் மூலமாக ஆமேன் வேதாகம கல்லூரி நடத்துகின்ற பாடங்கள். இப்போ நான் பல இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தாலும் அதனுடைய நோக்கம் இருக்கின்ற சபைகளை கட்டுவதாக இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் வரங்களை கொடுக்கின்றார், சபைகளை கட்டுவதற்காக. நாங்கள் வந்து நோர்வேயில் இன்னொரு சபை உருவாக்க போகிறோம் அப்படின்ட்டு இல்லை. இருக்கின்ற சபைகளை உறுதிப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக எந்த விதத்தில் எங்களால் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவில் உதவி செய்கின்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து 1-2 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5:17 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். வேற என்ன சொல்லுது? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்கு உள்ளேயா வெளியேயா? இன்னும் சிலருக்கு சந்தேகமா இருக்கு போல, உள்ளேயா வெளியேயா? இல்லைன்னா மதில் மேல் பூனை மாதிரி அந்த பக்கம் பாய்வோமா இந்த பக்கம் பாய்வோமான்னு இருக்கிறீங்களோ தெரியல. சரி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியாக அவன் இருப்பதனால் என்ன நடக்கிறது? பழையவைகள் ஒளிந்து போயின. வசனமும் உங்களுக்கு மறந்து போகுது போல. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ அடுத்த கேள்வி, இது முதல் கேள்வியை விட ரொம்ப கஷ்டமானது. என்னது? பழையவைகள் எல்லாம் ஒளிந்ததா, எல்லாம் புதிதாகியதா? இல்லை, அதே பழசுதான். நாம் இந்த ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து எப்படி இருக்கிறோம்? பழசுதான். இப்போ ஊரில் பாருங்க, பழைய சோறு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், பழைய கறி டேஸ்டாக இருக்கும். கறி வேணா டேஸ்டாக இருக்கலாம், பழசு. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பழசாக இருந்தால் டேஸ்டாக இருக்க மாட்டோம், ரொம்ப வேஸ்டாக போயிடுவோம் ஆண்டவருக்கு. அப்போ நாம் புது சிருஷ்டிகளாக இருக்க வேண்டும். ஆனால் இது எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குகிறது. என்னது? நாம தான் அப்படிதானே? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இப்பவும் இருக்கிறோம். சில காரியங்களை மாற்றி இருக்கிறோம், கொஞ்சம் சீர்திருத்தி இருக்கிறோம், மற்றபடி அதே நிலைதான். அப்படிதான் இருக்குது. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், புது சிருஷ்டிகளாக இருந்தாலும், இன்னும் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறோம். இப்போ நமக்கு ரட்சிப்பு வந்த போது திடீர்னு மேஜிக்கில் நம்முடைய சரீரம் ஒன்றும் மாற்றம் அடையலை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார், உண்மை. ஆனாலும் அதே மாதிரி தான் இருக்கிறோம், அதே சரீரத்தில் தான் இருக்கிறோம். கலர் கூட மாறலை. ஏதோ கொஞ்சம் வெள்ளை பெயிண்ட் அடித்து மேக்கப் போட்டு கொஞ்சம் கலரை மாற்றி உருவத்தை மாற்றி கொஞ்சம் அழகாக தோற்றம் அளிக்க முற்பட்டாலும் அப்படியே தான் இருக்கிறோம். காரணம் என்னது? இதே மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறார். 2வது, இன்னும் நாம் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அதனால பாவ சோதனைகள் நமக்கு வருகிறது. சில நேரங்களில் சோதனைகளில் விழுந்து விடுகின்றோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல் நமக்கு இருக்குது. ஆனாலும் வேதம் என்ன சொல்கிறது? நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி.
அப்ப எந்த விதத்தில் நாம் புது சிருஷ்டி, எப்படி நாம் புது சிருஷ்டியாகின்றோம்? எப்படி புது சிருஷ்டியாகின்றோம்? இப்ப யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தால், நிக்கோதேமு என்ற ஒரு மனிதனை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள், இல்லையென்றால் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இப்ப பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்தில், உலகத்தில் மறுபிறப்பு என்ற சொல் நாம சரீரப்பிரகாரமாக மரித்து இன்னொரு உயிரினமாக பிற்காலத்தில் பிறப்பதை குறித்து நாம சிந்திக்கிறவர்களாக இருப்போம். இந்த வேற மதங்கள்ல அந்த விதமான கருத்துக்கள் தான் இருக்குது. மறுபிறப்பு, ரீபர்த். யூத மதத்தில் அந்த விதமான சிந்தனைகள் இருக்கல. அதாவது இந்த பிறப்புக்கு பிறகு இன்னொரு பிறப்பு என்ற சிந்தனை இருக்கல. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதே சத்தியம்தான் யூதர்கள் மத்தியிலும் இருந்தது. மரணத்திற்கு பிறகு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பது யூத மதத்தினுடைய கருத்து. அப்ப இந்த யூத மதத்தில் ஊறிப்போன நிக்கோதேமு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் என்ன கேட்கிறான்? ஒருவன் முதிர் வயதாக இருக்கும் போது அவன் எப்படி மறுபடியும் பிறப்பான்? தன் தாயின் வயிற்றில் பிரவேசித்து மறுபடியும் பிறப்பானோ என்று அவன் இயற்கையான பிறப்பை குறித்து யோசிக்கின்றான். அது வாசித்திருக்கிறீங்க தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில். அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? இல்ல இப்ப இயேசு அதுவும் சொல்கிறார். அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறார். ஒருவன் முதிர் வயதாக இருக்கும்போது எப்படி தாயின் வயிற்றில் மறுபடியுமாக பிரவேசித்து பிறப்பானோ என்று கேட்டபோது இயேசு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவனுக்கு இந்த மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். அதை ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்று அங்கு விளக்குகின்றார். அதே சமயம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்கிறார். எனவே அங்கு ரெண்டு விதமான பிறப்பை குறித்து இயேசு சொல்கின்றார். ஒன்று மாம்சத்தினால் பிறப்பது, இயற்கையான பிறப்பு. இயேசு மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லும் போது ஆவிக்குரிய பிறப்பை குறித்து சொல்கின்றார். எனவே இந்த மாதிரி ரெண்டு விதமான பிறப்பு. இப்ப நாமெல்லாம் தாயின் வயிற்றில் உருவாக்கி இயற்கையாக நாம பிறந்திருக்கிறோம். அது மாம்ச பிறப்பு. நாம எல்லாரும் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். அது மாம்ச பிறப்பு. இப்ப நமக்கு இயேசு கிறிஸ்து என்ன விதமான பிறப்பை குறித்து சொல்கிறார்? ஆவிக்குரிய பிறப்பை குறித்து சொல்கின்றார். அதாவது பரிசுத்தாவியானவர் என்ன செய்ய போகிறார்? நம்மை மறுபடியுமாக பிறக்க வைக்க போகின்றார். நாம குழந்தையாக போக மாட்டோம், ஆனால் நாம் புதிதாக ஆவிக்குரிய பிரகாரமாக மறுபடியுமாக பிறக்கிறோம். இப்ப இந்த 2 கொரிந்தியர் 5:17 அடிப்படையாக வைத்து நாம் யோசித்தால், கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிற நாம் எங்க வருகிறோம்? கிறிஸ்துவுக்குள் வருகிறோம். புதிய சிருஷ்டியாக நாம் மறுபடியுமாக பிறக்கின்றோம். அது ஆவிக்குரிய பிறப்பு. இதனால் தான் இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு முதல்ல நீங்க வாசித்தீங்கன்னா, நாம் இனி யாரையும் மாம்சத்தின்படி அறியோம், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி நாம் அறிய மாட்டோம் அப்படின்னு சொல்றார். இப்ப நமக்கெல்லாம் நாம் ஒருவரை ஒருவர் மாம்ச பிரகாரமாக நாம் காண்கிறோம், பேசுகிறோம், பழகுகிறோம். ஆனால் பவுல் தூர இடத்தில் இருக்கின்றார். எனவே இந்த கொரிந்துவில் இருந்த விசுவாசிகளை அவர் என்ன விதமான உறவோடு பார்க்கின்றார்? ஆவிக்குரிய உறவோடு பார்க்கின்றார். நமக்கு மாம்ச பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இயேசுவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, இல்லை என்றால் ரட்சிக்கப்படும் போது மறுபடியுமாக பிறக்கின்றோம். பரிசுத்தாவியானவர் என்ன செய்கின்றார்? நமக்கு நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். இப்ப பரிசுத்தாவியானவர் செய்கின்ற முதலாவது வேலை இதுதான். என்னது? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதுதான் பரிசுத்தாவியானவரினுடைய முதலாவது முக்கியமான பணி. அவருக்கு பேரே பரிசுத்தாவியானவர். அதனால் அவர் பாவத்திற்கு எதிராக இருப்பவர். நம்மில் பாவம் காணப்படும் போது அவர் என்ன செய்கின்றார்? அதை உணர்த்துகிறவராக இருக்கிறார். இப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த விதமாக பாவத்தை உணர்த்தவில்லை என்றால்
சரி, நம்ம வேற என்னென்னலாமோ காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் அவர் பாவத்தை நமக்கு உணர்த்தவில்லை என்றால், என்னதான் சொன்னாலும் எல்லாமே எரும மாட்டுக்கு மேலே பெய்கிற மழை மாதிரி இருந்தால் அர்த்தம் என்னது? நாம் இன்னும் பரிசுத்தாவியானவரை பெறல, அவ்வளவுதான். பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் செய்கின்ற பாவங்கள், தவறான சிந்தனைகள் வரும்போது அவர் என்ன செய்வார்? அதை நமக்கு உணர்த்துகிறவராக இருப்பார். அவர் நமக்குள்ள இருந்து அதை உணர்த்துவார். உணர்த்துகிற பரிசுத்தாவியானவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அங்கு சொல்லியிருக்கிறார். 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் நீதியை குறித்து. இப்போ நம்முடைய நீதியெல்லாம் என்னது? அழுக்கான கந்தைகள். நமக்கு இயேசுவினுடைய நீதி தேவை என்பதை பரிசுத்தாவியானவர் உணர்த்துகிறார். அதே சமயம் இயேசுவினுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உணர்த்துகிறார். அப்ப இந்த விதமாக சுவிசேஷத்தை நாம் கேட்டு, நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொண்டு, என்னுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை நான் விசுவாசித்து அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, என்னுடைய பாவத்தை என்னிலிருந்து எடுத்து போடுகிற இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தம்முடைய நீதியை எனக்கு கொடுக்கின்றார். இயேசுவினுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த விதமாக நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அப்ப நமக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அதனால பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் இன்னும் பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. இல்லைன்னா மறுபடியும் வேதாள முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டதுன்ற மாதிரி நம்முடைய நிலைமை அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த 2 கொரிந்தியர் 5:17 நாம் சரியான விதத்தில் நாம் புரிந்து கொள்ளணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. இப்போ நாமெல்லாம் புது சிருஷ்டி தான், ஆனால் இன்னும் பழையவைகள் ஒளியலை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ இந்த ரட்சிப்பில் 3 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று நீதிமானாக்கப்படுதல், மற்றது பரிசுத்தமாக்கப்படுதல், மற்றது மகிமை அடைதல். நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லும்போது, இயேசுவை நாம் விசுவாசிக்கின்றோம், என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவையில் பெற்றுக்கொண்டார். அப்ப நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற ரட்சிப்பு, பாவத்தின் தண்டனையில் இருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். அதனால்தான் நம்ம இயேசுவை விசுவாசிக்கின்றோம். இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அப்ப நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது பாவத்தின் தண்டனையான மரணத்தில் இருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம், தப்புவிக்கப்படுகிறோம். இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார். அந்த மாதிரி நாம் பாவத்தின் தண்டனையில் இருந்து நாம் விடுவிக்கப்படும் போதுதான் நம்முடைய பாவம் நீக்கப்பட்டு இயேசுவினுடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுவதனால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம். அப்ப நாமெல்லாம் நீதிமான்கள். அப்ப நீதிமானாக இருந்தாலும் இன்னும் இந்த பாவ சரீரத்தில் தான் இருக்கிறோம். பவுல் கூட ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? நிர்பந்தமான மனிதன் நான், எனக்கு விருப்பம் இல்லாதவைகளை நான் செய்கின்றேன், அப்படி இருந்தும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அப்ப இன்னும் பாவ சரீரத்தில் இருப்பதை பவுல் அங்கு ஒத்துக்கொள்கின்றார். யோவான் கூட தன்னுடைய நிருபத்தில், 1ஆம் நிருபத்தில் சொல்கிறார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். உண்மை, தேவன் நமக்கு பாவி என்ற நிலையில் இருந்து நீதிமான் என்ற நிலைக்கு நம்மை கொண்டு வந்து வைத்து விட்டார். ஆனாலும் இன்னும் இந்த பாவ சரீரத்தில் இருக்கிறோம். அதனால பாவத்தினுடைய வல்லமை நம்முடைய சரீரத்தில் காணப்படுகின்றது. இப்ப நமக்குள் பரிசுத்தாவியானவரும் இருக்கிறார். இப்ப பாவமும் பரிசுத்தமும் நமக்குள் இருந்து என்ன பண்ணுகிறது? ஒன்றோடொன்று போராடி கொண்டிருக்குது. அப்ப இந்த விதமான போராட்டத்தை குறித்து பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். ஒரு ஆவிக்குரிய போராட்டம், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்கிறார், ஆவியின் கனியை குறித்து சொல்கின்றார்.
பாவ சுபாவம், பாவ சரீரம் என்ன செய்கிறது? பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வருகிறது. பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருந்து அதற்கு எதிராக செயல்படுகிறவராக இருக்கிறார். இப்படி நமக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு போராட்டம். பரிசுத்தாவியானவருக்கும் பாவத்திற்கும் இடையே ஒரு போராட்டம். அப்ப நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டதற்கு பிறகு என்ன நடக்கிறது? நமக்குள் ஒரு யுத்தம். வீட்டில் இருக்கிற யுத்தம் காணாதா? குடும்பத்தில் இருக்கிற யுத்தம் காணாதா? போதாத குறைக்கு நமக்குள்ளேயே ஒரு யுத்தம். அப்ப இந்த யுத்தத்தில் நாம் பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். என்னத்திற்கு? பாவத்தை மேற்கொள்வதற்கான வல்லமையை நமக்கு கொடுக்கின்றார். அவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே வருகின்றார். அப்ப இந்த பரிசுத்தமாக்குதல் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து தொடர்ச்சியாக அப்படியே கடைசி வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியம். வயசு போயிருச்சுன்றதுக்காக பாவம் போயிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. சிலர் அந்த வயசு போனார்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருப்பாங்க. வாலிபர்கள் பரவாயில்லன்னு அது சொல்லலாம். அப்போ போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருந்து என்ன செய்கின்றார்? நம்மை பலப்படுத்துகிறார், பாவத்தை மேற்கொள்வதற்கான வல்லமையை தருகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தான் நமக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்திருக்கிறார்? ஆவியானவரை மட்டுமல்ல, வேத சத்தியத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய மாம்சமும் மனசும் என்ன சொல்கிறது? பாவ சிந்தனைகளின்படி நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறது. அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் போதுதான் இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. பரிசுத்தாவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது வேத வசனங்களை அடிப்படையாக வைத்துத்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். 119ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், ஒரு வசனம் இருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. இப்போ நான் அந்த வசனத்தெல்லாம் எடுத்து காட்டலை, உங்களுக்கெல்லாம் அந்த வசனம் தெரியுமன்றதுனால நானும் விசனம் இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். அப்போ பரிசுத்தாவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவைதான் இந்த ரட்சிப்பில் பரிசுத்தமாக்கப்படுதல். கடைசியில் நாம் மகிமை அடைவோம். இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்தும் நாம் போய்விடுவோம். அதுதான் மகிமை அடைதல், குளோரிஃபிகேஷன். அப்போ இந்த மாதிரி ரட்சிப்பை குறித்து 3 விதமாக நாம் பார்க்கலாம். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமை அடைதல். நீதிமானாக்கப்படுதல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கிற காரியம். நாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கிற காரியம், மறுபடியும் பிறக்கும் போது நடக்கின்ற காரியம். அப்ப நாம் எல்லாரும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆனால் தான் புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டியில் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் போது அது புதிதாகி கொண்டே வருகிறது. இப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது எப்படி இருப்போம்? அதை நாம் புரிந்து கொள்வதற்கு யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களையும் வாசிங்க. சரி, இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
அவனுடைய நிலைமை எப்படி என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். தம்மை திராட்சை கொடியாகவும் நம்மை அந்த கொடியின் செடிகளாகவும் அவர் உவமிக்கின்றார். இப்ப கொடிக்கும் செடிகளுக்கும் இடையே என்ன இருக்குது? ஒரு ஜீவனுள்ள உறவு இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. அதை வெட்டிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த கொடியினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, கனி கொடுக்காது. அப்ப கனி கொடுப்பதற்கு கொடிகள் செடியோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லும்போது நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே அந்த விதமான ஒரு ஜீவனுள்ள உறவு இருக்கிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அவருக்கும் நமக்கும் இடையே என்ன இருக்குது? ஒரு உறவு இருக்குது, ஜீவனுள்ள உறவு இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. இந்த உறவை பாதிப்பது பாவம் தான். பாவம் என்ன செய்கிறது? நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை முறித்து போட்டு விடுகின்றது. இப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோம். இந்த செடிகள் கொடியில் இருந்து அந்த செடி உயிரோடு இருந்து கனிகளை கொடுப்பதற்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளவையும் கொடியில் இருந்து எடுத்துக்கொள்ளும். அதே விதமாகத்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து புது சிருஷ்டியாக நாம் வளருவதற்கு கிறிஸ்துவில் இருந்து சில காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், புது சிருஷ்டி. நமக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்று, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை, கிறிஸ்துவின் சிந்தை. 2வது, கிறிஸ்துவின் சாயல். 3வது, கிறிஸ்துவின் செயல். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த விதமான புதிதான நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும், கிறிஸ்துவின் சாயல் நம்மில் இருக்கணும், கிறிஸ்துவின் செயல் நம்மில் இருக்கணும். இப்போ என்னத்தை மறந்தாலும் இந்த 3 வார்த்தைகளையும் மறந்துடாதீங்க. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் செயல். சரி, கிறிஸ்துவின் சிந்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அப்படின்றார் பவுல். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இப்போ பவுல் பாட்டுக்கு சொல்லிட்டார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நமக்கு என்ன தெரியணும்? கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியணும். இல்லைன்னா நாம் எப்படி இருப்போம்? கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்க மாட்டோம், கிறுக்குத்தனமான சிந்தையோடு நாம் இருப்போம். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? பவுல் சும்மா சொல்லல, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று அவர் சும்மா சொல்லல. என்ன சொல்கிறார்? அந்த சிந்தை எப்படிப்பட்டது என்பதை குறித்து அதற்கு முன்னால உள்ள வசனங்கள்ல அவர் எழுதுகிறார். பாருங்க, 4ஆம் வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது? சுயநலமற்றது, தனக்கானதை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு சிந்தை அல்ல, அது அடுத்தவனை பற்றியும் யோசிக்கும். இப்போ நாங்களும் அடுத்தவனை பற்றி யோசிப்போம் தான். எப்படி? அடுத்தவனை பார்ப்போம், நம்மளை விட நல்ல கார் வாங்கிட்டான், நம்மளை விட நல்ல காசு வச்சிருக்கிறான், நம்மளை விட ஆரோக்கியமாக இருக்கிறான். இப்படி நம்மை விட அவன் எவ்வளவு உயர்வாக இருக்கிறான் என்று நினைத்து வயிற்றெரிச்சல் பட்டு ஒரு பொறாமையோடு எரிச்சலோடு இருப்போம். அது இயற்கையான குணம். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக மற்றவருக்கும் தேவை. தன்னுடைய தேவைகளை குறித்து மட்டும் சிந்தனை உள்ளவனாக இராமல்
அடுத்தவனுடைய சிந்தனையை அடுத்தவனுடைய தேவையை குறித்தும் நாம் பார்க்கணும். அப்போ இந்த விதமாக பார்க்கும்போது இப்போ ஆஸ்லோவில் ஒரு 1000 தமிழாக்கள் இருக்காங்கன்னா நமக்கு 1000 தமிழாக்களையும் தேவைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு, அது நடைமுறையில் சாத்தியமாகாத விஷயம். பவுல் ஒரு சபைக்கு எழுதுகிறார். சபையில் இருக்கிறவர்கள் தான் எப்படிப்பட்டவர்கள்? கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சுயநலம் உள்ளவர்களாக, தங்களை குறித்து மட்டும் சிந்திக்கிறவர்களாக இல்லாமல் அடுத்தவர்களை குறித்தும் சிந்திக்க வேண்டும். சபையில் இருக்கின்ற மற்றவர்களை குறித்தும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். அவருடைய தேவைகளில் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். சபையில் இல்லாதவர்களை குறித்த கரிசனை கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி? அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு என்னது தேவை? இயேசுவின் மூலமான ரட்சிப்பு அவர்களுக்கு அவசியம். அதுதான் அவர்களினுடைய தேவை. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அதனால் நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. சிலர் நம்ம பாடுற பாட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. பாருங்க, ஒரு பாட்டு வரும், சந்தோஷம் பொங்குதுன்னு. அது பொங்கி வருகிற சந்தோஷத்தில் என்னத்தை பாடுறோம்னு தெரியாமல் எப்படி பாடுறோம்? நானோ பரலோகத்தில் நாளும் கீதம் பாடுவேன். அது உண்மைதான், நானோ பரலோகத்தில் நாளும் கீதம் பாடுவேன். ஆனால் பாவத்தில் வாழ்கிறவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் அப்படி சொல்லிட்டு தான் நானோ இப்படி பாடுறோம்னா. பாவத்தில் வாழ்கிறவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், நானோ பரலோகத்தில் நாளும் கீதம் பாடுவேன். இப்படி தான் நாம் இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஒரு சபையை கண்டுபிடித்து விட்டோம், சபைக்கு வருகிறோம், சபையில் வந்து என்ன பாடுறோம்? சந்தோஷம் பொங்குது. வெளியில் பாவத்தில் இருக்கிறவெல்லாம் பாதாளத்தில் அழிஞ்சு போயிடுவான். போட்டும், எனக்கு எதிராக என்னெல்லாம் பேசுனான், என்னென்னலாம் செய்தான், அவன் நரகத்தில் போய் வேதனைப்படட்டும். ஆனால் நானோ நாளும் கீதம் பாடுவேன், பரலோகத்தில் பாடுவேன்னு பாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் நம்முடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். இப்போ நம்ம பாடுற விஷயம் வந்து ஒரு வேத சத்தியம்தான். என்னது? இயேசுவை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் நரகத்திற்கு போய் வேதனைப்படுவார்கள் என்பது ஒரு உண்மை. ஆனால் அதற்காக அவெல்லாம் போய் நரகத்தில் வேதனைப்படட்டும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ பாருங்க, நரகத்துக்கு போன ஒரு மனிதனே இயேசுவினுடைய உவமையில் என்ன சொல்கிறான்? சகோதரர்கள் என்னெல்லாம் கொடுமை பண்ணான் எனக்கு சகோதரன், அவனும் வரட்டும், இங்க எப்போ வாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு இருந்தான் அவன். இல்லை, நரகத்துக்கு போனவனே என்ன விதமாக யோசித்தான்? என்னுடைய சகோதரர்கள் எனக்கு எதிராக என்ன பண்ணி இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து வேதனைப்படக்கூடாது என்று அவன் நினைத்தான். சில நரகத்துக்கு போற மனிதனிடத்தில் இருக்கிற நல்ல குணம் கூட சபைக்கு வாரவனிடத்தில் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக யோசிக்கணும். அப்போ ஆண்டவரை அறியாத மக்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட விதமாக மாறிட்டோம். என்னது? நாமெல்லாம் பரிசுத்தமான ஜனங்கள். நம்முடைய நிறைய சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் நான்லாம் போக மாட்டேன். ஏன்? அதெல்லாம் பிசாசு கூட்டம், அவர்கள் பிசாசை வழிபடுகிறார்கள். இப்படி திட்டி என்ன பண்ணிட்டோம்? அவர்களையெல்லாம் நம்மை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டோம். அவர்களும் நம் பக்கம் வரமாட்டாங்க. ஏன்? இதெல்லாம் ஒரு அல்லேலூயா கூட்டம், எங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்ட கூட்டம். இந்த மாதிரி ஒரு சிந்தனையை, ஒரு எண்ணத்தை அவர்கள் மத்தியில் நாம் ஏற்படுத்தி விட்டோம். இதெல்லாம் மாற்றம் அடையணும். இந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இன்னும் வரல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு வைங்க. காபிரியல் தேவதூதன் நேரடியாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டான், 5 நிமிஷம் தான் இருக்கு, இயேசு வரப்போகிறார், ஆயத்தமாக. என்ன பண்ணுவீங்க? இப்படி மௌனமாக இருப்பீங்களா? எப்போ வந்த நாள் வந்துருச்சு, நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு.
என்னுடைய மனைவி இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை, கணவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிள்ளைகள் இன்னும் ஆண்டவருக்குள்ள வரல, நிறைய உறவினர்கள் ஆண்டவருக்குள் வரல, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வரல. இந்த 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி என்னால் போய் இவர்களை ஆயத்தப்படுத்த முடியும்? லோத்துவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கப்பட்டதுன்னா, சோதம் கோமரா அழிவதற்கு முன்பு தன்னுடைய குடும்பத்தை கூட அவனால் காப்பாற்றிக் கொள்ள முடியல. அந்த 2 பெண் பிள்ளைகள், அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட கணவன்மார்கள் வரல, எல்லாரும் அழிந்து போனார்கள். மனைவி கூட திரும்பி பார்த்து உப்பு தூணாக போய்விட்டார். சில நேரங்களில் நாம நம்முடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்க்கணும். அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. உண்மை, நமக்கு என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். இப்ப பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் இப்படி சொல்கிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் இந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது, என்ன செய்தது என்பதை குறித்து சொல்கிறார். அவர் தாம் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய சிந்தை எப்படி இருந்தது? நான் பாட்டுக்கு பரலோகத்திலேயே இருக்கிறேன், இங்கு இருக்கிற தேவ தூதர்கள் ஒவ்வொரு நாளும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாட்டை கேட்டு நான் மெய் மறந்து போய் அப்படியே இருக்கட்டும் என்று அவர் நினைக்கல. இப்ப நம்மை மனிதர்கள் நம்மை யாராவது புகழ்ந்தா அப்படியே மெய் மறந்து போயிடுவோம். ஆண்டவர் அந்த மாதிரி மெய் மறந்து போகல. சிலர் ஆராதனைகளில் நாம் அப்படித்தான் நினைக்கிறோம். ரொம்ப சத்தமாக அழகாக நம்ம பாடிட்டா ஆண்டவர் மெய் மறந்து போயிடுவார்னு. இல்லை, ஆண்டவர் ஒன்றும் மெய் மறந்து போக மாட்டார். நம்ம பாடுற பாட்டு வரியெல்லாம் ரொம்ப கவனித்து பார்ப்பார். சரியாக பாடுறானா, வேத சத்தியத்தின்படி பாடுறானா அப்படின்னு பார்ப்பார். நம்ம சும்மா ராகத்துக்கு ஏற்ற மாதிரி பாடிக்கிட்டு போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை மெய் மறக்க வைப்பதற்காக பாடல்கள் பாடுவதில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம், அவ்வளவுதான். அப்ப பாடல்களில் நாம் தான் மெய் மறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோமே தவிர ஆண்டவர் ஒன்றும் மெய் மறந்து போக மாட்டார். அதனால் அவர் பரலோகத்திலேயே அப்படியே பேசாமல் இருக்கல. அவர் என்ன செய்தார்? மனிதர்களாகிய நம்மை கண்ணோக்கி பார்த்தார். நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம், நாம் எல்லாரும் நரகத்திற்கு போகிறவர்களாக இருக்கிறோம். நம்மால் சுயமாக அந்த நரக ஆக்கினைக்கு நம்மை தப்புவித்து கொண்டு பரலோகத்திற்கு வர முடியாது என்பதை அவர் அறிந்ததினால் அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவத்திற்காக நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அவர் அறிந்ததனால் அவரே பாவத்திற்கான பலியை சிலுவையில் செலுத்தினார். எனவே நமக்காக, நம்முடைய நன்மைக்காக, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவர் பரலோகத்திலிருந்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அதான் கிறிஸ்துவினுடைய சிந்தை. தம்மை குறித்து யோசிக்காமல் நம்மை குறித்து யோசித்தது. அப்ப நமக்கும் அந்த விதமான கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். நாம் நம்மை பற்றி மட்டும், நம்முடைய குடும்பத்தை குறித்து மட்டும் யோசிக்கிறவர்களாக இல்லாமல் மற்றவர்களை குறித்தும் நாம் என்ன செய்யணும்? யோசிக்கணும். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. இப்ப இந்த 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பாருங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் எப்படி இருக்கட்டும்? ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பாவம் பவுல் கவலையோடு இருந்திருக்கிறார். என்ன சொல்கிறார்? என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இப்போ பவுலை சந்தோஷப்படுத்துவதற்கு அவருக்கு போய் பரிசுகளோ பணமோ கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த முடியாது. அவருடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? இந்த சபை மக்கள் ஏக அன்பும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து கொண்டிருந்தால், ஏக சிந்தையுள்ளவர்களாக இருந்தால் பவுல் சந்தோஷப்படுகிறவராக இருப்பார். அதனால் என்ன சொல்கிறார்? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் யாராக இருந்தாலும்
என்ன நினைக்கட்டான்? என்னை விட மற்றவன் மேலானவன். வழக்கமாக மனிதர்கள் எப்படி நினைப்பார்கள்? என்னை விட மற்றவன்லாம் தாழ்வானவன். இப்போ கிறிஸ்துவினுடைய சிந்தை பாருங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னு. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, வித்தியாசமாக சிந்திக்கிறான். அப்படி சிந்திச்சாதான் நாமளும் பாடலாம். எப்படி நாங்கள் வேற மாதிரி ப்ரோன்னு பாடலாம். வழக்கமான மனிதர்களைப் போல நாம் இல்லாமல் வித்தியாசமாக கிறிஸ்துவை போல சிந்திக்கின்றவர்களாக இருக்கணும். சரி, அது முதலாவது காரியம். இப்போ நமக்கு என்னது தேவை? கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை தேவை. அந்த சிந்தை எப்படிப்பட்டது? இசைந்த ஆத்துமாக்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்பது. நம் சபையில் எவ்வளவு பேர் இருக்கிறோமோ அவ்வளவு பேரும் ஒரே சிந்தையுடையவர்களாக, ஒரே நோக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்மை விட மற்றவர்களை உயர்வாக மதிக்கணும். நம்முடைய தேவைகளை மட்டுமல்ல, மற்றவர்களுடைய தேவைகளிலும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். அது முதலாவது காரியம். ரெண்டாவது என்னது? சாயல். சாயம் இல்லை, கிறிஸ்துவின் சாயல். சிலர் அந்த காயமே இது பொய்யடான்ற மாதிரி, சாயமே இது பொய்யடான்னு நமக்கு தோணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவின் சாயல். அப்ப அங்க ஏதோ ஒரு சாயலை குறித்து பவுல் சொல்கிறார். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்ப எதை குறித்து பவுல் இந்த இடத்தில் எழுதுகிறார்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப நம்ம நடுவில் தனியாக ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆனால் அந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு அதற்கு மேலேயும் கீழேயும் உள்ள வசனங்களை நாம வாசித்து பார்க்கணும். இப்ப கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்றதுக்கு பிலிப்பியர் 2:5 நான் உங்களுக்கு காண்பித்தாலும் அந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தாதான் நமக்கு புரியும். அப்ப தனியே சும்மா ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது. அதனுடைய தொடர்ச்சி அதற்கு மேலேயும் கீழேயும் உள்ள வசனங்களில் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். எந்த வசனத்தை பைபிள் எடுத்தாலும் மேலேயும் கீழேயும் பார்க்கணும். சும்மா ஒரு வசனத்தை மட்டும் எடுக்கக்கூடாது. ஞானஸ்நானத்தை குறித்து பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஞானஸ்நானம் பெறும்போது நாம கிறிஸ்துவின் மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்படுகின்றோம். பாவத்துக்கு மரித்து புதிய ஜீவனுக்குள் நாம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நம்ம புது சிருஷ்டி. நாம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? மறுபடியுமாக பிறக்கின்றோம், புதிய சிருஷ்டிகள் ஆக்கப்படுகின்றோம். ஞானஸ்நானம் பெறும்போது இந்த புதிய சிருஷ்டியை நாம ஒரு செயல் மூலமாக அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றோம். இப்ப நாம ஞானஸ்நானம் பெறும்போது புது சிருஷ்டியாவதில்லை. ஏற்கனவே நாம புது சிருஷ்டியாகிட்டோம். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட போது மறுபடியுமாக பிறந்திருக்கிறோம். அப்ப நம்ம பாவத்திற்கு மரித்து புதிதாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நமக்குள் நடந்த அந்த மாற்றத்தை, புதிய பிறப்பின் அனுபவத்தை ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம்? வெளிப்படையாக காண்பிக்கின்றோம். இந்த ஞானஸ்நானத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது மரணத்தோடும், அதாவது இயேசுவினுடைய மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்படுவதாக பவுல் அங்கு எழுதுகிறார். ஆனால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அதை கொஞ்சம் வாசிங்க. தாகம் தீர்க்கப்பட்டோம். சரி, அந்த வசனத்தில் நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு இருக்கு. அந்த ஒரே சரீரம் என்ன என்பதை அதற்கு முன்னுள்ள வசனங்களில் தெளிவாக நாம் பார்க்கலாம்.
இயேசு கிறிஸ்து சபையாக, இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிற அவருடைய சரீரமாகிய சபை. இப்போ நாம் எல்லாரும் இயேசு தலையாக இருக்கிற சரீரத்தில் இணைக்கப்படுகின்றோம். எப்போது இணைக்கப்படுகிறோம் என்றால் ஞானஸ்நானம் பெறும்போது இணைக்கப்படுகிறோம். அதான் பவுல் அதற்கு சொல்கிறார். பரிசுத்தாவியானவர் 2 காரியத்தை செய்வதாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார் உண்மை. அதே சமயம் நம்மை அவர் இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிற அந்த சரீரத்தில் கொண்டு போய் வைக்கின்றார். சரீரத்தோடு நாம் இணைக்கப்படுகின்றோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் மரணம், உயிர்த்தெழுதல் இவற்றோடு இணைக்கப்படுவதாக சொல்கின்றார். ஆனால் இங்கு இயேசுவினுடைய சரீரத்தோடு நாம் இணைக்கப்படுகின்றோம். மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல் என்ற வார்த்தைகள் அங்கு வருகிறது. எனவே அவருடைய சாயலில் நாம் இணைக்கப்படுகின்றோம். இந்த சாயல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்களில் தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது என்ன சொல்கிறார்? நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை தேவ சாயலில் சிருஷ்டிக்கின்றார். இப்போ அந்த இடத்துல ரூபம் என்ற ஒரு சொல் வருகிறதுனால நிறைய பேர் உருவம் என்று நினைக்கின்றார்கள். மூல மொழியில் உருவம் என்ற சொல் அங்கு இல்லை. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ், லைக்னஸ் இப்படி 2 சொற்கள் உபயோகிக்கின்றார்கள். இமேஜ் என்று போட்டுட்டு ஒரு கமாவை போட்டுட்டு லைக்னஸ் என்ற சொல் வருகிறது. அதாவது ஆண்டவர் இமேஜ், தம்முடைய இமேஜில் சாயலில் மனிதனை சிருஷ்டித்தார். ஒரு கமா போட்டுட்டு அடுத்த விஷயத்தை சொல்லும்போது அந்த சாயல் என்றால் என்ன என்பதை விளக்குகின்ற விதத்தில் அடுத்த சொல் இருக்குது. அந்த சொல்லை தமிழ் வேதத்தில் ரூபம் என்று போட்டு விட்டார்கள். ஆங்கில வேதத்தில் லைக்னஸ் என்று இருக்குது. அப்ப இமேஜ் என்றால் தேவனுடைய சாயல். லைக்னஸ் என்ற வார்த்தை வரும்போது தேவனை போல, அதாவது தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்றால் தம்மை போல சிருஷ்டித்தார். லைக்னஸ், தேவனை போல சிருஷ்டித்தார். இது நிறைய பேருக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமா போயிருச்சு. என்னடா அப்படின்னா மனுஷனும் கடவுளா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். இப்போ 8ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இந்த விஷயத்தை அங்கு சொல்கிறான். இல்லை, அதாவது இந்த மாதிரி ஏற்பட்ட தப்பு அபிப்பிராயத்தை அவன் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறான். 8ஆம் சங்கீதத்தை பாருங்க. நீர் அவனை அது எத்தனாவது வசனம்? 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனிதனை என்ன பண்ணினாராம்? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அடுத்த வாக்கியம் என்ன சொல்லுது? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். இப்போ நீங்கள் எபிரேய வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவ தூதன் அப்படின்னு இருக்காது, தேவன் அப்படின்னு தான் இருக்கும். சரியா? இப்போ மனிதனை தேவனிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டித்தீர். இப்போ இந்த வேதத்தை கிரேக்கத்திற்கு மொழிபெயர்த்தவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் அவங்களுக்கு இதை ஜீரணிக்க முடியலை. சில நேரம் நமக்கு சில விஷயங்களை ஜீரணிக்க முடியாமல் போகிற மாதிரி ஜீரணிக்க முடியாமல் போனதுனால எப்படி மனிதனை ஆண்டவர் தம்மை விட கொஞ்சம் சிறியவனாக சிருஷ்டித்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வந்தது. அதே சமயம் இந்த கிரேக்க உலகத்தில் இருந்தவர்கள், யூதர்கள் உட்பட எல்லாரும் அந்த காலத்தில் தேவதூதர்களை வழிபட்டு வந்தார்கள். தேவதூதர்களையும் தெய்வங்களாக நினைத்தார்கள். நிறைய மதங்களில் தேவதூதர்களை வழிபடுகிற வழிபாடுகள் இருக்குது.
அப்ப தேவதூதர்களை வழிபட்டு வந்தவர்கள் என்ன யோசித்தார்கள்? மனிதன் தேவதூதனை விட தாழ்வானவன். அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவன், அதுக்கு அடுத்ததாக தேவதூதன், அதுக்கு கீழே மனிதன். இந்த யோசனையில் என்ன பண்ணிவிட்டார்கள்? வேதத்தையே மாற்றி விட்டார்கள், மாற்றி மொழிபெயர்த்து விட்டார்கள். தேவனிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டித்தீர் என்பதை தேவ தூதரை விட சற்று சிறியவனாக சிருஷ்டித்தீர் என்று மாற்றிவிட்டார்கள். இப்ப முழு வேத சத்தியமும் முழு வேதாகமும் தேவ தூதரை குறித்து என்ன சொல்கிறது என்பதை மறந்து விட்டார்கள், கருத்திற்கொள்ள மறந்து விட்டார்கள். வேதாகமும் தேவ தூதர்களை நம்மை விட மேலானவர்களாக சொல்லல. என்ன விதமாக சொல்கிறது? அவர்கள் நமக்கு பணிவிடை செய்கின்ற ஆவிகள். ஞாபகம் இருக்கா? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்திலையும் 2ஆம் அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை விட மேலானவர் என்பதை வலியுறுத்தி சொல்கின்றார். ஏனென்றால் அந்த காலத்தில் மனிதர்கள் தேவ தூதர்களை வழிபட்டு வந்தார்கள். அவர்கள் வழிபாட்டிற்குரியவர்கள் அல்ல, இயேசுதான் வழிபாட்டிற்குரியவர். இயேசு தேவ தூதர்களை விட மேலானவர். இந்த தேவ தூதர்கள் வெறும் பணிவிடை ஆவிகள் தான். திடீரென்று தேவன் என்ன செய்வார்? தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராத படிக்க நம்மை தாங்கிக் கொண்டு போவார்கள். நமக்கு பணிவிடை செய்கின்ற ஆவிகளாகத்தான் தேவன் தேவ தூதர்களை படைத்திருக்கிறார். அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க, உண்மை. ஆனாலும் நம்மை விட தாழ்வான சிருஷ்டிகள். இப்ப மனிதன் பாவம் செய்து விழுந்து போனான். மனிதனை மீட்பதற்காக இயேசுவே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் விழுந்து போன தூதர்கள் எல்லாம் போனதுதான். அவர்களுக்கு மீட்பு இல்லை, விமோசனமே இல்லை. அப்ப தேவனை விட கொஞ்சம் சிறியவனாக இருக்கிறான். ஏனென்றால் மனிதனை தேவன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார், தேவனை போல சிருஷ்டித்தார். அதனால மனிதனால் தேவனை போல பேசக்கூடியதாக இருக்கிறது, தேவனை போல சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது, யோசித்து முடிவெடுக்கக்கூடியதாக இருக்குது. மிருகங்கள் மாதிரி நம்மை ஆண்டவர் படைக்கல, தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். அப்ப தேவனுடைய சில தன்மைகள் மனிதனில் காணப்படுகிறது. ஆனாலும் இந்த தேவனுடைய தன்மைகளை குறித்து நாம் பார்க்கும்போது இறையியலாளர்கள் 2 பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த பேர் வைக்கிறதுக்கு இறையியலாளர்கள் தான் ரொம்ப கில்லாடிகள், ரொம்ப சிறப்பானவர்கள். நல்ல நல்ல பேரெல்லாம் வைப்பாங்க, நமக்கு புரியாது. இந்த மெடிசின்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, நமக்கெல்லாம் புரியுமா? இல்லையே. காய்ச்சல் அப்படின்னா நமக்கு புரியும். டாக்டர்ஸ்கிட்ட போங்க, என்ன விதமான காய்ச்சல்னு அதுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க, நமக்கு உச்சரிக்கவும் முடியாது. அது என்ன காய்ச்சல் அப்படின்னு விளக்கமாக கேட்டுக்கொண்ட நமக்கு இப்படி ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு கூச்சல் போட்டுக்கிட்டு இருப்போமே தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டோம். இப்போ இந்த தேவனுடைய தன்மைகளை கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ், நான் கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ் அப்படி 2ஆக பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதாவது தேவன் மனிதர்களோடு பகிர்ந்து கொள்கிற தன்மைகள், மற்றது தமக்கு மட்டுமே உரிய தன்மைகள். இப்போ தேவன் எங்கும் இருக்கிறார், தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். இந்த மாதிரி தன்மைகள் அவருக்கு மட்டுமே உரிய தன்மைகள். அவர் தேவனாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், தேவனாக இருக்கிறதுனால் சகலவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார், தேவனாக இருக்கிறதுனால் எங்கும் இருக்கிறார். இவற்றையெல்லாம் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஆனால் தேவன் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நன்மை செய்கிறவர், கிருபை உள்ளவர். இந்த விதமான குணாதிசயங்களை மனிதனிலும் வைத்திருக்கிறார். பரிசுத்தம், இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் மனிதனில் வைத்து தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். இப்ப மனிதன் பாவம் செய்தான். பாவம் காரணமாக தேவனுடைய சாயலுக்கு என்ன நடந்தது? பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சாயல் முழுசா அப்படியே இல்லாம போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க சாயல் சிதைவடைந்தது, இல்லை என்றால் மாசடைந்தது.
சாயல் இருக்குது, ஆனாலும் அது பாவத்தினால் பாதிக்கப்பட்டு போயிருச்சு. இதனால தான் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலும் யாக்கோபினுடைய நிருபத்திலும் மனிதனை குறித்து பார்க்கும்போது அவன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அப்ப பாவம் செய்த மனிதனிலும் தேவனுடைய சாயல் இருக்குது, ஆனால் அது அழுக்கடைந்து மாசடைந்து சிதைவடைந்து மோசமான நிலையில் இருக்கிறது. இப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள் என்று ஆண்டவர் நம்மை அறிவிக்கின்றார். பரிசுத்தாவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணி அவர் என்ன செய்கின்றார்? இந்த தேவனுடைய சாயலை கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிக்கின்றார். அப்ப நமக்குள் என்ன வரணும்? இந்த தேவனுடைய சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். இப்போ நம்ம ரொம்ப கோபக்காரர்களாக ஆரம்பத்தில் இருந்தோன்னு வைங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், அடிக்கிற கை தான் அணைக்கும். இந்த மாதிரி கிறுக்குத்தனமான பழமொழியெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் தமிழ் பழமொழிகள், உண்மை, சரியா? நான் அதை தாக்குறேன் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. சில பழமொழிகள் நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, அந்த மாதிரி பழமொழிகளை என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள் அதுக்கும் ஒரு பேப்டிசம் கொடுத்து அதையும் புதுப்பிக்கணும். சிலது பொருந்தாது. 5இல் வளையாதது 50இல் வளையாது. இப்போ சில ஆக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க, எனக்கு இப்போ 50 வயசு ஆயிடுச்சு, 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படி கேட்பாங்கண்ணா. நான் பரம்பரையாக இப்படி தான் இருந்தவன், என்னை இனி மாற்ற இயலாது, அந்த கடவுளே வந்தாலும் மாற்ற இயலாது. 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? 60லையும் வளைக்க முடியும். முடியும் தானே? ஆண்டவரால் முடியும். அப்போ அதனால் சில பழமொழிகள் பொருந்தாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், அது சோத்துக்கு மட்டும்தான். சபையில் ஒரு விசுவாசியை பார்த்துட்டு, இந்த விசுவாசி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், இந்த விசுவாசி இவ்வளவு மோசமாக இருக்கிற, அதனால இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் மோசமாக தான் இருப்பார்கள் அப்படின்னு முடிவு கட்டையில. அப்போ இந்த பழமொழிகள் கொஞ்சம் மாறணும். ஏதோ ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஊழியன் தப்பு பண்ணிவிட்டான் என்பதற்காக ஒட்டு மொத்தமாக எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசியும் அப்படித்தான்னு முடிவு கட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடக்கூடாது. விளங்குது? ஒருத்தன் இருப்பான், அந்த ஒருத்தன் என்ன பண்ணணும்? தேடி கண்டுபிடித்து போயிருந்து அவனோட ஒரு நட்புறவை ஏற்படுத்தி அவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும். இதுதான் கிறிஸ்தவர்களை நாம் செய்ய வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு நாம் வாட்ஸ்அப்பில் போட்டால் அவன் வாட்ஸ்அப் பார்ப்பானா? இல்லையே. யூடியூப் நாம் போடுற யூடியூப் பார்ப்பானா? இல்லையே. அப்போ நாம் என்ன பண்ணுகிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்காமல், இயேசுவை குறித்து அறிவிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த தமிழ் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மஞ்ச பத்திரிகை நடத்துகிறாங்கன்னு, அந்த மாதிரி கிசு கிசு பேப்பர், கிசு கிசு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவரை பற்றி நாம் அறிவிக்கிறோம். இதுக்கு தான் நமக்கு என்னது தேவை? கிறிஸ்துவினுடைய சாயல் நமக்கு தேவை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ என்னத்துக்கு முன் குறித்திருக்கிறாராம் தேவன்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பினுடைய இறுதி இலக்கு என்னது? நாம் இயேசுவை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மில் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரணும்? இயேசுவினுடைய சாயல், இயேசுவினுடைய குணாதிசயங்கள், இயேசுவினுடைய தன்மைகள் வரணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 1-2 வசனங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம்
பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அது பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் காண்பித்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்ம யாரோ அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். அந்த அளவுக்கு நாம் தேவனால் நேசிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அப்படித்தானே எழுதுறார். இனிமேல் எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்குதானே பைபிளில்? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அதே மாதிரி பிலிப்பியர், அந்த நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் இருந்தானே, அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தையும் தம்முடைய மகிமையுள்ள சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். அப்ப நமக்கு கடைசியில் கிறிஸ்துவினுடைய சாயல் முழுமையாக வரும். அப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய சாயல் நம்மில் முழுமையாக வெளிப்படுவதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். அப்ப நாம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மில் அந்த கிறிஸ்துவினுடைய சாயல், கிறிஸ்துவினுடைய தன்மை வெளிப்பட வேண்டியது அவசியம். நம்ம பேசினாலும் கிறிஸ்துவை போல பேசணும், என்னத்தை செய்தாலும் கிறிஸ்துவை போல செய்யணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், இயேசு சொன்னார். நல்ல மனிதன் என்ன பண்ணுகிறான்? இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கிறான். சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் அகப்பையில வரும். அந்த மாதிரி நம்முடைய மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியில் வரும். அதுவும் எப்போ வரும்? கோபம் வந்தால் வரும். கோபம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்குது? குணம் இருக்கு. இப்போ விளங்குதா? கோபம் வரும்போது என்னது வெளியில் வருது? நம்முடைய நிஜமான குணம் அப்படி வெளியில் வருது. சரியாக தான் பழமொழி வச்சிருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கோபம் வரும், சரியா? இப்போ தமிழில் சொல்லுவாங்க 3 தடவை முகத்தில் அறைந்தால் புத்தருக்கும் கோபம் வரும்னு. அது நம்ம ஊரில் புத்த மதத்தின் மீது கோபப்பட்டு இப்படி சொன்னாங்களா, இல்லைன்னா புத்த பிக்குகளை பார்த்து அப்படி ஒரு பழமொழி வச்சாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம மேலெல்லாம் 3 தரம் அறைய வேண்டியது இல்லை, ஒரு தரம் அரைஞ்சாலே போதும், கோபம் வந்துடும். ஆனால் கோபம் வந்தால் கோபத்தை நாம் கட்டுப்படுத்தக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்தினா நடக்கும்? அது வேற வியாதிகளை கொண்டுவந்துடும். ஆனால் கோபத்தை மனிதர்கள் மீது, அந்த கோப உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு எதையாவது செய்யும்படி சொல்வார்கள். அதாவது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத விதத்தில். ஏன்னா அந்த டென்ஷன் அப்படி இருக்கக்கூடாது. சிலர் பாருங்க, ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்கன்னா வந்து கதவை தடார்னு அடிப்பாங்க. சில பிரசங்கிமார்கள் அப்படித்தான் பாருங்க, ரொம்ப டென்ஷனில் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் தாறுமாறாக பேசிட்டு போயிடுவாங்க. சில நேரம் வீட்டுக்கு காலையிலே போன கணவர் பின்னேரம் வரும்போது வேலை ஸ்தலத்தில் ஏதோ நடந்து ரொம்ப கோபத்தோடு வந்து எல்லா கோபத்தையும் யார் மேலே காட்டுவார்? மனைவியின் மேலே காட்டுவார். பாவம் அந்த மனைவி, அந்த மனைவியால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கோபத்தை பிள்ளைகள் மேலே காட்டுவார். நம்ம ஊர்லலாம் இந்த பழைய காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப அலுமினிய பானைகள்லாம் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப வளைந்து நெளிந்து ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கும். ஏதோ மேலேருந்து கீழே விழுந்ததுனால அப்படி ஆச்சுன்னு நினைக்கக்கூடாது. கணவன் மேலே இருந்த கோபத்தை பிள்ளைகள் மேலே காட்ட முடியலை. கடைசியில் எங்கே காண்பித்திருக்கிறார்கள்? பானை மேலே காண்பித்திருக்கிறாங்க. அதை போட்டு விளக்குறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக விளக்கி பானையெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு போயிடுச்சு. பானைக்கு மட்டும் வாய் இருந்தால் 1000 கதை சொல்லும். சில வீடுகளில் போனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இருக்கிற பொருட்கள் எந்தளவு உடைஞ்சி சிதஞ்சி இருக்கும்போது தெரியும்.
சிலாக்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம கோபத்துக்கு எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருப்பான்ட்டு. வேதம் சொல்கிறது, நீங்கள் கோபம், இப்போ தமிழில் வந்து கொஞ்சம் அதை வித்தியாசமாக மொழிபெயர்த்துட்டாங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பி ஆங்க்ரி பட் டூ நாட் சின். கோபப்படு ஆனால் பாவம் செய்யாதே. கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தை பாவமான காரியங்களில் நாம் வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி சொல்லிட்டு சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் கோபம் தனிய கடவது. இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா சூரியன் தெரியுது, சில நாள் சூரியனே இருக்காது. சமரில் வந்து நமக்கு நல்ல ரொம்ப நேரம் இருக்கும், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு ரொம்ப ராத்திரி ஆகிரும். கொஞ்சம் கூட நேரம் கோபத்தை வச்சிருக்கலாம். வின்டர் ரொம்ப மோசம், கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இப்போ பவுல் எழுதிய பிரதேசத்தில் வந்து சரியாக 6 மணி ஆகணுன்னு இருட்ட தொடங்கும், நம்ம ஊரில் மாதிரி. அதாவது அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்கிற மாதிரி அன்றைக்கு ஏற்படுகிற கோபத்தை என்ன செய்யணும், அன்றைக்கே நாம் சரி செய்யணும். யார் மீதாவது நமக்கு கோபம் வந்துச்சுன்னா அன்னைக்கே அந்த குறிப்பிட்ட நபரோடு நாம் பேசி ஒப்புரவாக வேண்டியது அவசியம். ஆனால் சில நேரங்களில் அது நீண்ட காலம் எடுக்கும். வந்த கோபத்தை குறித்து, கோபத்தினால் வந்த விளைவுகள், செயல்களை குறித்து அது சீர்படுத்துவதற்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஆனாலும் நாம் என்ன செய்யணும், அதை சீர் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த காணிக்கையை குறித்து சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னார்? நீ தேவாலயத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது யார் மீதாவது ஏதாவது குறை இருக்கும் என்றால், உன் சகோதரன் மீது குறை இருக்கும் என்றால், முதல்ல காணிக்கையை அங்கே வச்சுட்டு போ. யாரும் வந்து களை எடுத்துட்டு போனாலும் பரவாயில்லை. நான் காணிக்கையை குறிச்செல்லாம் அங்கே பெருசாக போதை பண்ணலை. ஏதோ நம்ம காணிக்கையில் தான் ஆண்டவர் வைத்த கழுவுறாருன்னு அர்த்தம் இல்லைத்தானே. அது ஆசாரியர்களுக்கு போய் சேர வேண்டிய காசு. முதலில் போய் ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கையை செலுத்து. அப்போ காணிக்கைக்கே ஆண்டவர் இப்படி சொல்கிறார் என்றால் நம்ம யோசித்து பார்க்கணும். மற்றவர்களோடு இருக்கின்ற உறவு நமக்கு எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். அப்போ கிறிஸ்துவினுடைய சாயல் இதெல்லாம் ஒரே நாளில் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அப்போ நாம் அந்த கிறிஸ்துவின் சாயலை நமக்குள் என்ன செய்யணும், கொண்டு வரணும். பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 to 24 வரைக்கும் வாசிங்க. சரி, இது நல்லா கவனிச்சு பாருங்க. விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். என்ன சொல்கிறார்? அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை களைந்து போட்டு. களைந்து போட்டுன்னா கலட்டி போட்டுட்டு, அதாவது பவுல் வந்து இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஒரு ஆடையாக, ஒரு உடையாக தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்கிறார். அந்த காலத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷலான உடுப்பு, தண்ணீருக்குள் போய் வந்ததற்கு பிறகு வேறொரு உடுப்பு. அப்போ பழைய உடுப்பு களைந்து போட்டுவிட்டு புதிய உடுப்பு உடுத்தப்படுகிறது, ஒரு அடையாள செயல். இனி நான் புதிய மனிதன். அப்போ ஆடைகள் அந்த காலத்தில் ரொம்ப அர்த்தம் நிறைந்ததாக இருந்தது. அப்போ இங்கு பவுல் விசுவாசிகளுக்கு என்ன சொல்கிறார்? பழைய மனுஷனை களைந்து போட்டு. இந்த பழைய மனுஷன் பவுல் யாரை சொல்றார்? ஆதாமை குறித்து சொல்கிறார் பவுலினுடைய நிருபங்கள்ல. இப்போ பவுல் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பவுலினுடைய மொழி நடை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவனை மண்ணானவன், இயேசுவை தேவ சாயலானவன். மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பவுல் சொல்கிறார். அப்போ இங்கு எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பழைய மனிதனை களைந்து போட்டுவிட்டு,
பொல்லாத இச்சைகளாலே மோசம் போக்குகிற கெட்டுப்போகிற அந்த மனிதன் பழைய பாவ சுபாவம் இவை எல்லாவற்றையும் களைந்து போட்டுவிட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி 23ஆம் வசனத்தில் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி 24ஆம் வசனம் என்ன சொல்கிறார்? என்ன செய்யட்டாம்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். யார் அது? கிறிஸ்து. கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்மை பார்க்கும்போது நம்மில் ஆதாமின் சாயல் காணப்படுகிறதா, இல்லை என்றால் கிறிஸ்துவின் சாயல் காணப்படுகிறதா? இப்போ நம்மெல்லாம் பார்க்கும்போது மக்கள் கிறிஸ்துவை பார்க்கிற மாதிரி இருக்கணுமா? அப்பதான் அவர்கள் ஆண்டவரண்டை வருவார்கள். இப்போ ஆதி சபை மக்களை பார்த்து உலக மக்கள் என்ன சொன்னார்கள்? இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நாமளே கலங்கி போனவர்களாக இருக்கிறோம். இந்த ஒரு பாட்டிற்கு பாடிக்கிட்டு இருப்போம், கலங்கலப்பா கலங்கலப்பான்னு பாடிக்கிட்டு இருப்போம். இப்படிலாம் ஏன் தான் பாடுறோமோ நமக்கு தெரியல. நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தால் நமக்கு கலக்கம் ஒன்றும் வரக்கூடாது. சரி, ஏதோ கலக்கம் வந்துருச்சு அதனால் கலங்கலப்பான்லாம் பாடுறோம், பரவாயில்ல. ஏன்னா அந்த அளவு போராட்டம் வாழ்க்கையில். ஆண்டவருக்கு தெரியுமா நமக்கு இருக்க போராட்டம்னா? நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தானே தெரியும் ஆண்டவர். அதனால் நம்ம கலக்கம் அடைகிறோம், எல்லாம் அடைகிறோம். ஆனாலும் சில நேரங்களில் இப்போ நம்ம வந்து இந்த ஆராதனையில் பாடுகிற பாடல்கள், இப்போ பாருங்கள், ஒரு பாட்டு இருக்குது, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி வெற்றின்னு பாடிக்கிட்டே போவோம். பாடி முடிச்சுட்டு வெளியில் போனால் சாத்தான் நம்மளை பார்த்து எப்படி பாடுவான்? தோல்வி 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 பாடுற மாதிரி அவன் காரியத்தை கொண்டு வருவான். நம்ம ஆண்டவருக்குள் உறுதியாக நிலைத்திருக்க முற்படும் போது, ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். நீங்கள் நல்லா வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் காலையில் எழும்பி இன்னைக்கு நான் கோவமே பட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க பார்ப்போம். வீட்டை விட்டு வெளியில் என்னைக்குமே இல்லாத மாதிரி அன்னைக்கு தான் கோபப்படுவதற்கான சூழ்நிலைகள் வரும். ஏன்? நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டீங்க. சாத்தான் எப்படியாவது உங்களை கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவள் பேசாமல் தீர்மானம் எடுக்காமல் இருந்துட்டா தப்பிச்சிடலான்ற மாதிரி இருக்குதா? அப்படி இல்லை. நம்ம கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும்? வளரணும். பழைய பாவ சுபாவத்தை மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற இந்த பழைய மனிதனை களைந்து விட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்குள் கிறிஸ்துவின் சாயல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சாயல் நம்முடைய செயல்களில் வெளிப்படும். இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. என்ன ஆகிறோமோ நம்ம? ஆவியா இருக்கிற, அது வாசிங்க திருப்பி. பாருங்க, ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகின்றோம். ஆண்டவருடைய அந்த சாயலில் மகிமையின் மேல் மகிமை அடைகின்றோம். அப்ப நமக்குள் கிறிஸ்துவினுடைய சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குது? மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். ஒரே நாள்ல எல்லாம் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதனால மற்றவர்களிலும் நாம் என்னடா நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, சர்ச்சுக்கு போகிற, இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்? அவன் இன்னும் ஆண்டவருக்குள்
வளராதவனாக இருக்கலாம். நாம தான் என்ன செய்யணும்? அவனை குற்றம் சாட்டுகிற நிலையில் அல்ல, அவனை வளர்த்து விடுகின்ற நிலையில் இருக்கணும். நம்மளாம் குற்றம் சாட்டுகிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறோம், ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருக்கிறோம். நான்லாம் யோசிப்பேன், ஆண்டவர் தப்பு பண்ணிட்டாரோன்ட்டு. நமக்கு 2 கண்கள் கொடுத்துருக்கிறார், ஒன்று கொடுக்காம. ஒரு வாய், ஒரு மூக்கு, கண்கள் மட்டும் 2. ஒரு கண் வச்சுருந்தா முகத்தை பார்க்கவும் அழகாக இருக்காது தான், அதனால் 2 கண்கள் இருக்குது. ஆனால் இந்த 2 கண்களும் வெளியில் இருக்கின்ற மற்றவர்களை பார்க்கக்கூடிய விதமாக இருக்குதே தவிர நம்மை பார்ப்பதற்கு இந்த கண்களினால் முடிவதில்லை. அப்படித்தானே? நம்மளை பார்க்க முடியலன்னா கண்ணாடிக்கு முன்னால் போய் இருந்தால் தான் தெரியும் நம்முடைய நிலைமை. மற்றவர்களை நாம் பார்க்கின்றோம், சரி கண்களால் தான் பார்க்க முடியல என்று கண்ணை மூடிவிட்டால் எங்கே போயிடுறோம்? கனவு உலகத்துக்கு போயிடுறோம். அப்படித்தானே? கண்ணை மூடினா ஒன்று தூங்குவோம், தூங்குனா கனவு, அவ்வளோதானே. நாம் யாராக எதாக இருக்க முடியாதோ அதையெல்லாம் கனவு உலகத்தில் கண்டு மகிழ்வடைவது மனிதனினுடைய ஒரு தன்மை. அப்போ இந்த மாதிரி கண்ணை திறந்தாமல் அடுத்தவனை பார்க்குறோம், கண்ணை மூடினா கனவு உலகத்தில் போயிடுறோம். நிஜத்தை நாம் பார்ப்பதில்லை, நம்மை நாம் பார்ப்பதில்லை. இப்போ வேத தியானமெல்லாம் சும்மா பைபிளை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்காக அல்ல. ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து நம்முடைய வாழ்க்கையை அந்த வேத பகுதியினூடாக ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வேத பகுதியில் சொல்கிற சத்தியம் என்னது? இதில் இந்த வேத பகுதி என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகளை எனக்கு எடுத்து காண்பிக்கின்றது, என்னென்ன காரியங்களை நான் விட்டுவிட வேண்டும், என்னென்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது என்று நிறைய கேள்விகளை கேட்டு அந்த வேத பகுதியை மறுபடியுமாக நாம் வாசிக்கணும். ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த வேத பகுதியிலிருந்து என்னோடு தனிப்பட்ட ரீதியாக என்னத்தை பேசுகிறார், இதில் எத்தனை எழுத்து இருக்கு, எது நடு எழுத்து, எது நடுவசனம், இதில் வருகிற நபர்கள் யார், அப்படி இல்லை. இந்த முழு வேத பகுதியிலும் என்ன செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு கொடுக்கின்றார், என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார், எதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அந்த மாதிரி நம்ம வேதத்தை வாசிக்கணும். அப்போதான் நம்ம அந்த பவுல் சொல்கிற விதமாக ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் கர்த்தருடைய மகிமையை காண்கிற விதமாக கண்டு ஆவியாக இருக்கிற அந்த கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகின்றோம். அந்த சாயல் நமக்குள் வரணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த மெடிக்கல் செக்கப்புக்கெல்லாம் போய் பார்க்குற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் செக்கப் பண்ணி பார்க்கணும். இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம்னா, இந்த கோவிட் வந்த நேரம்லாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தோம் தானே, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுகர் எவ்வளோ இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்து, கொலஸ்ட்ரால் வந்தால் அதுக்கு டேப்லெட், சுகர் வந்தால் அதுக்கு டேப்லெட், அந்த மாதிரி ஆவிக்குரிய நோய்கள் எல்லாத்தையும் கண்டுபிடித்து அதுக்கு என்ன மருந்து மாத்திரை, அதுக்குன்னு போய் ஃபார்மசியில் வாங்க இயலாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும், மாற்றி அமைக்க வேண்டும். பைபிள் வாசிப்பது வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் இல்லை. நிறைய பேர் அதுக்கு தான் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறதும் அதுக்கு தான், ஆண்டவரை ஆராதிக்கிறதும் அதுக்கு தான். உலக மக்கள் அதற்காக தான் தெய்வத்திடம் போகிறார்கள். ஒரு வியாதி வந்தால் போவார்கள், பிரச்சனை வந்தால் போவார்கள், கஷ்டம் வந்தால் போவார்கள். ஆண்டவரிடத்திலும் அந்த விதமான காரியங்களுக்காக வரலாம். ஆனால் அதற்காக மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் நாம் வருகிறவர்களாக இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நம்மில் கிறிஸ்துவினுடைய சாயல் இருக்கணும். கடைசியாக நம்மில் என்ன இருக்கணும், கிறிஸ்துவின் செயல்கள். அதுக்கு 2 வசனம் தான் நான் வச்சிருக்கிறேன்.
ஒன்று யோவானில் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். என்ன சொல்றார் இயேசு? சீடர்களுக்கு ஒரு காரியத்தை செய்துவிட்டு, நான் உங்களுக்கு செய்த விதமாக நீங்களும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய என்னத்தை காண்பித்தாரா? மாதிரியை காண்பித்தார். அங்க என்ன மாதிரி காண்பித்தார்? கால்களை கழுவினார். நம்ம யார் காலையும் கழுவுறதில்லை, காலை வாரி விடுறதில்ல, ரொம்ப கில்லாடிகள். யூத கலாச்சாரத்தில் ஒரு அடிமையின் வேலை, தாழ்மையின் சேவை தான் இன்னொருவருடைய கால்களை கழுவுவது. இப்போ நம்ம கலாச்சாரத்தில் அந்த மாதிரி செயல்களை நாம் செய்வதில்லை. கால் கழுவுறது அந்த விதமான அர்த்தம் தருகிற செயலும் இல்லை. சீடர்கள் தங்களில் யார் பெரியவன் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே யார் பெரியவன் என்பதை காண்பிப்பதற்காக அந்த காரியத்தை செய்கிறார். இப்போ நாம் முதன்மையான இடங்களை நாடுகிறவர்களாக இல்லாமல் சபைக்கு வந்தாலும் எனக்கு முதலிடம், எனக்கு சிறப்பிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஒரு அரசன் இருந்தான், எங்கே போனாலும் அது அவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதாக இருக்கணும். அப்போ திடீர்னு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அவனுக்கு தான் கல்யாணமாக இருக்கணும். பாவம், பரிதாபப்பட்ட கணவன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போய் கடைசியில் போனது என்னது? ஒரு ஃபியூனரல் ஹவுஸ். அப்போ அவனுக்கு தான் முதலிடம்னா அவனுக்கு தான் என்ன பண்ணணும்? ஃபியூனரல் சர்வீஸ் செய்யணும். அந்த மாதிரி ஒரு அரசனாக இருந்தான். அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்திலும் நாம் முதல் இடத்தை, முன்னுரிமையை பெற முடியாது. நம்மை ஆண்டவர் எங்கு வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் இருக்கணும். ஆண்டவர் வைத்த இடத்துல நாம் இருந்தால் தான் சந்தோஷமும் திருப்தியுமாக இருப்போம். நாம் எல்லாரும் இயேசுவினுடைய சரீரத்தின் அவயவங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை கிளியராக சொல்றார். எல்லாம் கை இல்லை, எல்லாம் கண் இல்லை. ஒவ்வொரு அவயவத்தையும் ஆண்டவர் அந்தந்த இடத்துல வைத்திருக்கிறார். கையை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைத்திருக்கிறார். தலைக்கு மேலே வச்சிருந்தா ரொம்ப விகாரமாக இருக்கும். நான் ஒரு நாள் நினச்சேன், தலையில் கை இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பண்ணு. ஏன்னா மாம்பழம் பிடுங்க போயிட்டு அது எட்டலை. கல்லை தூக்கி அடித்தாலும் மாம்பழம் நாசமாக போயிடும் மாட்டதுக்காக எட்டி எட்டி பார்த்த இல்லை. கை இந்த இடத்துல இருக்குது, இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல இடம் இருக்கும். தலையில் கை இருந்திருந்தால் மாம்பழத்தை பறிச்சிருப்பாங்க. இப்படியே யோசிச்சுட்டு போயிட்டு படுத்தது தான். கனவுல நிறைய மனிதர்கள் வருகிறார்கள். எல்லாருக்கும் கை எங்கே இருக்கு? தலையில். பார்த்தோன்னா பயந்து அலறி போய் சத்தம் போட்டு எழும்பிட்டேன். அப்போ எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அந்தந்த இடத்துல ஆண்டவர் வைத்து அழகாக படைத்திருக்கிறார். அதனால் மூக்கு கிளி மாதிரி இல்லைன்னு அதெல்லாம் ஷேப் செய்கிறதுக்கெல்லாம் இது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த இங்கே வாரதுக்கு முதல்ல தலைமுடியெல்லாம் வெட்ட போடணும். அந்த பாபர் சொல்கிறான், டர்க்கிக்கு போனீங்கன்னா இட்ஸ் only 2000 pounds. இங்கே இருக்கிற கொஞ்சம் முடியறது இங்கே வச்சிடலாம், அங்கே வச்சிடலாம், இங்கே வச்சிடலான்னார். நானும் பார்த்தேன், 2000 pounds இருந்தால் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுடலாமண்ணா. தலைமுடி போனது தண்ணி, அதை ஒட்ட வச்சு நம்ம என்னத்தை காண போகிறோம்? சிலது போகிறது போகட்டும்னு விட்டுறணும். அதனால் தலைமுடி இல்லாதவர்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறார். பிதாவின் சித்தமில்லாமல் ஒன்று கூட கீழே விழாது. அதனால் விழுந்தது தான். இப்பயே நான் அதெல்லாம் சொல்ல போனேன். இந்த கை. இப்போ ஆண்டவர் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து சபையிலும் என்ன செய்திருக்கிறார்? ஒருத்தரை பாஸ்டராக, ஒருத்தரை வர்ஷிப் செய்கிறவராக, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊழியங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற விதமான வரங்களை கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஊழியங்களை அந்த குறிப்பிட்ட ஊழியத்திற்கான வரம் இல்லாமல்
சரியான விதத்தில் செய்ய முடியாது. சில நாட்களுக்கு, சில காலங்களுக்கு மாம்சத்தில் செய்யலாம், ஆனால் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. நெருக்கடிகள் வரும்போது நம்ம விட்டுட்டு ஓடி போயிடுவோம். அதனால் ஆண்டவர் நம்மை எங்கு வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கணும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அவ்வளோ நல்ல பழமொழி இல்லை. நாய் வேலையை நாய் செய்யணும், கழுத வேலையை கழுத செய்யணும். இது தமிழில் தான் சரியில்லை இந்த பழமொழி. ஏன்னா தமிழர்கள் தான் நம்ம ஒரு மிருகம் தாழ்வானது, மற்ற மிருகம் உயர்வானது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் படைத்த எல்லா மிருகங்களும் அவருடைய பார்வையில் சிறந்தது, நல்லது. அவர்தான் படைத்தார். அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன பணியை சபையில் கொடுத்திருக்கிறாரோ அந்த பணியை தான் செய்யணும். நாம் எல்லாருமாக சேர்ந்து சபையை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இந்த நோவை நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் வித்தியாசமான சபைகளில் அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள். எந்த சபையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த சபை வளர்ந்து பெருகுவதற்கு, சபையை கட்டுவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் இயேசு இந்த கடைசி காலங்களில் என்ன செய்கின்றார்? நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன விதமாக சபையை கட்டுகிற பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். எனவே கர்த்தருடைய செயலை நாம் செய்கிறோம் என்றால் நாம் என்ன செய்யணும்? சபையை கட்டணும். இந்த தமிழில் சொல்லுவாங்க, படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவன் கோயில் மாதிரி இருக்கக்கூடாது. அது இந்து பழமொழி. என்ன நம்ம கிறிஸ்தவமாக்கிறணும். என்னது? படிக்கிறது பைபிள், உடைக்கிறது சபை, அப்படி இருக்கக்கூடாது. சபையை நாம் கட்டணும். எப்படி கட்டலாம்? 2 விதமாக கட்டலாம். சபையில் இருப்பவர்கள் பலவீனமாக இருப்பார்கள், சோர்வடைந்த நிலையில் இருப்பார்கள், தேவையோடு இருப்பார்கள். அவர்களை நாம் சந்தித்து அவர்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டறிந்து நாம் ஜெபம் பண்ணலாம், அவர்களை உற்சாகப்படுத்தலாம். உதவிகள் சரீர பிரகாரமாக தேவை என்றால் அவற்றை கூட நாம் செய்யலாம். இந்த மாதிரி சபையில் இருக்கிறவர்களை நாம் கட்டி எழுப்புகிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து அவர்களை நாம் பலப்படுத்தி அவர்களை கட்டுகிறவர்களாக இருக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட விதமாக சபையை கட்டுகிற முறை. அடுத்தது என்னது? வெளியில் போயிருந்து ஆண்டவரை குறித்து நம்முடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் சாட்சியாக இருந்து என்ன செய்யணும்? மற்றவர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வரணும். சில நேரங்களில் நம்ம வாயில் சொல்கின்ற வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரை கொண்டு வரலாம். ஆனால் அந்த மனிதர்கள் என்னத்தை பார்ப்பார்கள்? நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள். இப்போ நாமெல்லாம் இப்போ ஒன்று நான் இல்லைன்னா பாஸ்டர் ஸ்டாலின் நாங்கள்லாம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த தலைமுடி வளர்கிறதுக்கான ஒரு ஷாம்போ விற்க போகிறோம், சேல்ஸ் ரெப்பாக போகிறோன்னு வைங்களேன். எவனாவது வாங்குவானா? எங்களோட தலையை பார்த்து ஒருத்தனும் வாங்க மாட்டான். அப்போ தலைமுடி வளருகிற ஷாம்போ விற்கணும்னா யாரை சொல்லலாம்? எல்லாருக்குமே முன்னால் கொஞ்சம் போயிருச்சு. ஆனால் பரவாயில்ல, அந்த அங்கே இருக்கிற தம்பி அவரை அனுப்பலாம். இப்போ இது ஒரு சின்ன உதாரணம், யாரையும் முடி இருக்கு இல்லைன்னு குறை சொல்கிறதுக்காக அல்ல, ஒரு உதாரணம். தலைமுடி வளர்வதற்கான ஷாம்போ விற்கணும்னா தலைமுடி உள்ளவர்கள் போகணும். தலைமுடி இல்லாதவர்கள் போனால் என்ன நடக்கும்? ஷாம்போ விற்க முடியாது. அப்போ ஆண்டவர் அன்புள்ளவர், எல்லாரையும் நேசிக்கின்றவர், கிருபை நிறைந்தவர், பரிசுத்தமானவர். இந்த விதமான ஒரு ஆண்டவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க போகும்போது நாமே பாவிகளாக, நாமே கோபக்காரர்களாக, நாம் சொல்வதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத விதத்தில் நாம் போய் இயேசுவை அறிவித்தால் ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மைதானே? அப்போ இன்றைய கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்குது. நம்ம சொல்கிறதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாததாக இருக்குது. நாம் எதை சொல்கின்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு தென்படக்கூடிய விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் இதே தான் பேதுரு சொல்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படிக்கு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அப்ப நாம் எல்லாரும் யாரு? நாம யார்?
இது இந்த விடிய விடிய ராமாயணம் விடிஞ்ச பிறகு ராமருக்கு சீதை என்ன முறை, இல்லைன்னா விடிய 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 பைபிள் விடிஞ்ச பிறகு ஆதாமுக்கு ஏவாள் என்ன முறைன்னு கேட்ட மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, புது சிருஷ்டி அதில் தானே தொடங்கணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் எல்லாரும் புது சிருஷ்டி. அப்போ புது சிருஷ்டியாக இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை? கிறிஸ்துவின் சிந்தை தேவை. அடுத்தது கிறிஸ்துவின் சாயல் தேவை. மற்றது கிறிஸ்துவின் செயல். அப்போ இந்த 3 காரியங்கள் நாம் புது சிருஷ்டிகள் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கும். அந்த விதமாக புதிய சிருஷ்டிகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.